Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப முக்கியமானது, ரொம்ப அவசியமானதும் கூட. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, எனக்கு வந்து செமி கவர்மெண்ட்லாம் என்னால் ஃபீஸே கட்ட முடியாது சார், எனக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் என்னால் ஃபீஸே கட்ட முடியாது சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க. சரியா? ஆனால் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பாருங்கள். மேபி உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ இல்லை வந்து செமி கவர்மெண்ட்டோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப முக்கியமாக அதாவது நமக்கு வந்து கவுன்சிலிங் நம்ம சொல்லும் போது இந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கவுன்சிலிங்குள்ளே போகிறீங்க அப்படின்னா நிறைய சந்தேகங்கள் இருக்கும். எத்தனை வகையில் நம்ம வந்து ஃபீஸை பிரிக்கிறாங்க, எத்தனை வகையில் நம்ம எம்பிபிஎஸ் அட்மிஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ் பியூர் கவர்மெண்ட் அப்படின்னா வெறும் 18,000 தான் நமக்கு வந்து ஃபீஸே வரும். சரியா? டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 18,000 தான். அந்த பக்கம் ஹாஸ்டல் ஃபீஸ் வரும். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து காலேஜை பொறுத்து வேரி ஆகும். ஓகேவா? அப்போ பியூர் கவர்மெண்ட் கிடைச்சி அப்படின்னா வெறும் 18,000 தான் உங்களுக்கு ஃபீஸ். ஓகேவா? இது இல்லாமல் அடுத்து நம்ம வருவோம். அடுத்து தான் செமி கவர்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா. சரியா? அப்போ அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 4,50,000. சரியா? நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தெளிவாக, ஒவ்வொரு காலேஜுமே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இது வந்து ப்ரைவேட் காலேஜுக்கு. இது இல்லாமல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. சரியா? அதில் ஒரு 5 யூனிவர்சிட்டி இருக்குது. 5 யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் கோட்டா மூலிமா போனீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் 5.5 லட்ச ரூபா என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு நம்ம சொல்லும் போது அதாவது ப்ரைவேட் காலேஜில் நம்ம போனோம் அப்படின்னா 15 லட்ச ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைவேட் காலேஜில் நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனோம் அப்படின்னா 15 லட்ச ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது பாருங்கள். சரியா? நம்ம சொல்கிறது டீம்டு யூனிவர்சிட்டி கிடையாது. இங்கே வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டின்னு சொல்லி ஒரு 5 யூனிவர்சிட்டி இருக்குது. அங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா 17.5 லட்ச ரூபா என்ன பார்த்தா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே சார், இந்த ஃபீஸ் மட்டும் தான் வாங்குவாங்களா அப்படிங்கிறத நாம் கடைசியில் நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியமாக இது வந்து கவர்மெண்ட் கடைசியாக நமக்கு கொடுத்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இவங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் ரீட் பண்ணணும். சரியா? ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் நம்மளை வந்து அதாவது சில விஷயங்கள் நமக்கே தெரியாத மாதிரிலாம் சில விஷயங்கள் அப்டேட் கொடுப்பாங்க. நல்லா நீங்கள் கவனிச்சுங்க. ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தி கமிட்டி ஃபிக்ஸ் தி ஃபாலோயிங் ஃபீஸ் நோட்டட் அகெயின்ஸ்ட் தி ரெஸ்பெக்டிவ் காலேஜஸ் ஆல் இன்க்ளூடிங். சரியா? ஆல் இன்க்ளூடிங் எது இல்லைன்னா இவங்க இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேயே எல்லாமே இன்க்ளூட் ஆகுது. என்னென்ன இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா, டியூஷன் ஃபீஸ் இன்க்ளூட் ஆகுது, அட்மிஷன் ஃபீஸ் இன்க்ளூட் ஆகுது, ஸ்பெஷல் ஃபீஸ் இன்க்ளூட் ஆகுது, லேபரட்டரி ஃபீஸு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் ஃபீஸு, லைப்ரரி ஃபீஸு, ஸ்போர்ட்ஸ் ஃபீஸு, மெயின்டெனன்ஸ் அண்ட் என்னாச்சு பார்த்தா அமிட்டிங்ஸ் ஃபீஸ். சரியா? இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா இதில் இன்க்ளூட் ஆகுது அப்படிங்கிறத அவங்க கொடுத்துட்டாங்க. சரியா? ஓகே சார், ஆனால் காலேஜில் என்ன சார் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு காலேஜ் கிடைச்ச உடனே நீங்கள் காலேஜை வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸை கட்டி தான் எடுக்க சொல்லுவாங்க. சரியா? அலாட்மெண்ட் நீங்கள் வந்து ஆர்டர் எடுக்கும் போதே இந்த ஃபீஸை நம்ம ஆன்லைனில் பே பண்ணி தான் எடுப்போம். ஆனால் காலேஜில் நீங்கள் போய் சேரலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போகும்போது உங்களோட மொபைல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க, உங்களோட எந்த திங்ஸுமே உள்ளே கொண்டு விட மாட்டாங்க. சரியா? அப்போ உள்ளே போனோடனே ஹிடன் ஃபீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கும். சரியா? எல்லா காலேஜையும் இது நடக்க தான் செய்யும். அப்போ ஹிடன் ஃபீஸோடு சேர்த்து நம்ம பார்க்கும்போது அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் என்னாச்சு பார்த்தா உங்களுக்காக கொடுக்குறேன். இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம என்னாச்சு பார்த்தா பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ரேஞ்சை ஒட்டி தான் வரும். இப்போ நான் சொன்னேன் பாருங்களா, அந்த ரேஞ்சை ஒட்டி தான் வரும் ஃபீஸ் எல்லாமே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் வந்து கவர்மெண்ட் கோட்டா நீங்கள் போனீங்க அப்படின்னா 4,50,000 4 லட்ச ரூபா. மேனேஜ்மெண்ட் கோட்டா மேக்ஸிமம் யூனிஃபார்மாக தான் 15 லட்சம். என்ஆர்ஐயில் நீங்கள் போனீங்க அப்படின்னா 27 லட்சம். ஓகேவா? இது வந்து நல்லா நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் கற்பக விநாயகா இந்த காலேஜில் 4,35,000 ஒரு 15,000 என்னாச்சு பார்த்தா குறையுது. ஓகேவா? இங்கே வந்து 15 லட்சம், அங்கே 27. இதை நம்ம பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் என்ஆர்ஐ கோட்டாவும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கடைசி வரைக்கும் மேக்ஸிமம் வந்து சேமாக தான் இருக்கும். 15 லட்சம், அங்கே 27 லட்சம். இங்கே மட்டும் நம்ம பார்க்கலாம். சரியா? கற்பகம் காலேஜுக்கு பாருங்கள் 4,40,000. அதுக்கப்புறம் அன்னபூர்ணா காலேஜ் எடுத்திங்கன்னா 4,35,000 ஃபீஸு. அதுக்கப்புறம் நல்லா தெளிவாக நீங்கள் பாருங்கள், வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் மதுரை இருக்குது பாருங்கள் 4,40,000. திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா 4,50,000.
பனிமலர் மெடிக்கல் காலேஜுக்கு பாருங்க, அதுவும் 4.5 லட்சம். மாதா மெடிக்கல் காலேஜ் 4,35,000. முத்துக்குமரன் எடுத்துட்டீங்கன்னா 4,35,000. தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் எடுத்தீங்கன்னா 4,50,000. மூகாம்பிகை இன்ஸ்டியூட் எடுத்துட்டீங்கன்னா 4,40,000. தாகூர் மெடிக்கல் காலேஜ் எடுத்துட்டீங்கன்னா 4,35,000. மேல்மருவத்தூர் வந்து 4.5 லட்சம். சரியா, சுவாமி விவேகானந்தா 4.5 லட்சம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. அருணை மெடிக்கல் காலேஜ் 4.5 லட்சம். சரியா, சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் 4.5 லட்சம். இந்திரா மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம். பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் 4.5 லட்சம். கேஎம்சிஹெச் 4,35,000. நந்தா மெடிக்கல் காலேஜ் 4.5 லட்சம். அன்னை மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4.5 லட்சம். ஓகேவா, இது எல்லாம் வந்து பிரைவேட் காலேஜஸ். இது இல்லாமல் பிரைவேட் யூனிவர்சிட்டி. சரியா, இதை வந்து தக்ஸஸில் வந்து என்னாச்சு பார்த்தா இப்போ ஜாயின் ஆகிருக்கு. மொத்தம் 5 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஃபீஸ் வந்து, அதாவது கவர்மெண்ட் கோட்டாவில் போனோம்னா 5,40,000, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனோம்னா 16,20,000. சரியா, என்ஆர்ஐயில் போனோம் அப்படின்னா 30 லட்சம். ஓகேவா, அதுக்கப்புறம் தனலட்சுமி சீனிவாசன் சரி இன்னொரு இன்ஸ்டியூட் இருக்குது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5,40,000, 16,20,000, இங்கே 30 லட்சம். ஓகேவா, அது இல்லாமல் வெங்கடேஸ்வரா, சென்னையில் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 5,40,000. சரியா, அது இல்லாமல் இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டானா 16,20,000. அது இல்லாமல் என்ஆர்ஐ 30 லட்சம். சரியா, அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் 5,40,000, 16,20,000. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 30 லட்சம். அதே மாதிரி தான் சக்ஸஸ் எல்லாம் மேக்ஸிமம் வரும். ஓகேவா, அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஃபீஸ். ஓகேவா, அப்போ நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும், இது வந்து கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஃபீஸு. இதை தாண்டி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து செப்பரேட். அது வந்து நம்ம யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும். ஆனால் அந்த ஹிடன் ஃபீஸ்க்குள்ளே என்ன இருக்கும் அப்படிங்கிறது நாம என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஊர்ஜிதமாக அதை சொல்லவே முடியாது. ஒவ்வொரு காலேஜுக்கும் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற வீடியோவை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம என்னாச்சு பார்த்தா கொடுக்கலாம். இதுதான் கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபீஸு. இதில் இருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் உள்ளே போகிறீங்க அப்படின்னா ஒரு 8 லட்ச ரூபாய்க்கிட்ட நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கே அப்படின்னா ப்ரைவேட் காலேஜில். இதுவே நீங்கள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்குள்ளே கவர்மெண்ட் கோட்டாக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நியர்லி 12 to 13 லேக் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா நீங்கள் போனீங்க அப்படின்னா, அதாவது ப்ரைவேட் காலேஜ் எடுத்தீங்கன்னா 19 லட்ச ரூபாய்க்கிட்ட நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, ஒருவேளை ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்குள்ளே நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறீங்க அப்படின்னா 22லேருந்து 23 லட்ச ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே சேர்த்து நான் சொல்கிறேன். ஓகேவா, அப்போ அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கணும். இந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா பர் இயருக்கு இவ்வளோ ஃபீஸ் வந்து உங்களால் பே பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் மற்ற கவுன்சிலிங் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி உள்ளே போகலாம். ஓகேவா, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். சரியா, இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ.